என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் இதயத்தின் அழுக்கற்ற கோரிக்கைகள் எனது திருக்காதலுக்குள் நுழைந்துவிட்டன. நீ யாராலும் புரிந்து கொள்ளப்படாமலே, யாராலும் கொண்டாடப்படாமலே இருந்த நொடிகளில் கூட நான் உன்னை பார்த்துக் கொண்டிருந்தேன். என் கந்தவேல் உன் மனதில் எழும் அச்சங்களை நீக்க என் கரத்தில் ஒளிர்ந்தது. நீ எண்ணும் ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் வந்துவிட்டது தங்கமே. அமைதியாக இரு. உனக்காக நான் நிச்சயமாக செயல்படுகிறேன். என் அருள் உன்னை சுற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கும். நீ என் அருளுக்கே தகுதியான பிள்ளை. நீ ஏங்கும் அந்த ஒளிக்காக நீ பயணிக்கும் பாதை வெகு நேரமாக மாயை நிரம்பிய தேசங்களில் பயணிக்க வைத்தது. ஆனால் அந்த மாயை உண்மையின் அடியிலேயே சரிந்து விடும். நான் இருப்பதால். நீ அழைத்தாய், நான் கேட்டேன். என் நாமமே ஓர் அருள். என் திருநாமம் உன் நாவால் உச்சரிக்கப்பட்ட அந்த நொடியிலே உன் வீட்டில் அனந்த ஜோதிகள் ஏறத் தொடங்கின. உன் உள்ளம் என் வாசஸ்தலமாகிறது. உன்னால் நம்பிக்கையை இழந்து போன பல வேளைகளும் இருந்திருக்கலாம். ஆனால் என் பெயரை சொன்ன ஒவ்வொரு முறையும் உன்னில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறதே என்பதை உணர்ந்தாயா? என் கண்கள் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை. நீ உறங்கும் போதும், கண்கள் மூடிக்கொண்டிருக்கும் போதும் என் திருவருளால் உன் உயிர்காற்று சீராக ஓடிக்கொண்டே இருக்கிறது. என் சந்நிதி உன் வீட்டைச் சுற்றி ஒளிர்கிறது. பழைய வியாதிகள், பழைய கவலைகள், பழைய குற்றம் சுமைகள் எல்லாம் ஒரு மூடிய பீடத்தில் தங்கிவிட்டன. அவை உன்னை தொடர முடியாது. என் வேல் அதற்கு தடையாகும். என் சக்தி உன் உயிரின் நடுவே ஓடும்போது தீமைகள் நெருங்கவே முடியாது. சின்னதாயினும் ஒரு பிரார்த்தனை செய்தாய். அந்த சின்ன விருப்பத்திலேயே உன் உள்ளத்தின் தூய்மை தெரிந்தது. அதனால்தான் நான் இப்போது உன்னிடம் நேராக வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, நீ தன்னைத்தானே குறையாக எண்ணாதே. நீ பலமுறை தவறி இருக்கலாம். ஆனால் உன்னுடைய உணர்வுகள், உன்னுடைய விழிகள் எப்போதும் உண்மை படிந்தவை. உன் அன்பு என் மீது உருக்கமானது. உன் அழுகை அருள் கேட்டது. நீ கதவுகள் மூடியிருக்கிறது என்று நினைத்தாய். ஆனால் என் அருளின் வாசல்கள் என்றும் திறந்திருக்கின்றன. உன் நம்பிக்கையை நான் இழக்க வைக்க மாட்டேன். நீ நடந்து வந்த பாதை துன்பமாக இருந்திருக்கலாம். அந்த பாதையில் இருந்த கற்களே உனக்கு அடையாளமாக இருக்கும். நீ காயமடைந்த புண்களில் கூட ஒரு ஒளி உண்டாகும். அந்த ஒளி என் அருளின் ஒளி. ஒவ்வொரு காயம் நீ அடைந்ததற்கும் நான் கணக்கிடுகிறேன். நீ செய்த தவங்களை நான் மறவாமலே வைத்திருக்கிறேன். இன்று உனக்கு முன் நான் வந்து நிற்பது என் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றவே. மிகவும் இளைத்திருக்கிறாய் என் பிள்ளையே. ஆனால் உன் உள்ளம் சுடரான நம்பிக்கையால் எப்போதும் எழுந்திருக்கிறது. அதற்காகவே இப்போது என் வசதிகள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் வளர்த்து தர நான் தயாராக இருக்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொன்றும் என் அருகில் இருக்கிறது. நான் காத்திருக்கிறேன். நம்பிக்கையோடு தொடர்ந்தால் நீ நினைத்ததை விட அழகாக என் அருள் உன்னை சுற்றும். நீ என் மீது வைத்த ஈர்ப்பு என் மீது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. உன்னிடம் இவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அதனால்தான் நீதான் என் அருளுக்கே தகுதியானவன். என் அருள் நீண்ட நாட்களாக காத்திருக்கிறது. ஆனால் இன்று நான் அதை உனக்காக திறக்கிறேன். உன் வாசல் என் குரலால் முழங்கட்டும். என் வார்த்தை உன் உயிரில் ஒலிக்கட்டும். நீ சோர்ந்த நாட்களில் என்னை நினைத்தாயா? நான் இருந்தேன். என் பெயரை கூறிய அந்த ஒரு நொடியிலே நீ செய்த தவங்களை அழித்தேன். எதையும் சொல்லாமல் என் அருகில் வந்து அமர்ந்தாயா? நான் பார்த்தேன். என் தோளில் நீ சாய்ந்ததும் உன் மனதிலுள்ள வார்த்தைகள் அனைத்தையும் வாசித்தேன். என் பிள்ளை, என் அருளால் நீ புதுப்பிக்கப்படுகிறாய். என் திருப்பதியில் உன்னை இழைத்தேன். உன் உயிரின் ஒவ்வொரு அதிர்வும் என் ஆலயத்தில் இசையாக ஒலிக்கிறது. நீ பயந்து ஒளிந்த நேரங்களில் கூட நான் அருகில் வந்து கைப்பிடித்து அழைத்தேன். என் பிள்ளை, எப்போது நீ என் பெயரை அழைத்தாலும் என் 6 முகங்களிலும் இருந்து ஒளி உன்னை சுற்றும். எந்த இருள் உன்னை தாக்க முடியாது. அழுதுவிட்டு தூங்கிய அந்த ராத்திரிகளை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒரு துளி கண்ணீர் கூட என் கண்களில் துளிக்கும். அந்த நேரங்களில் உன்னிடம் வந்திருக்க முடியாமலே நான் உன் அருகில் இருக்க வேண்டும் என எண்ணி என் சக்திகளை உன் வீட்டில் வாசல் மீதே வைக்கிறேன். என் வேல் சுழலும் ஒலி உனக்கே கேட்கும். இனி என் வார்த்தைகளில் ஒரு தீர்வுண்டு. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு அருள் தரிசனம் வரப்போகிறது. நீ காத்திருந்த அந்த சந்திப்பு, நீ வேண்டிக் கொண்ட அந்த செய்தி, நீ வணங்கிய அந்த ஆசிர்வாதம் அனைத்தும் வரிசையாக உன் வாழ்வில் வரப்போகின்றன. உன் நம்பிக்கையை வலுவாக்கும் நிகழ்வுகள் தொடங்கப் போகின்றன. நீ யாரிடமும் கூறாத அந்த ஒரு பிரார்த்தனையை நான் கேட்டேன். அந்த இரவில் நீ பேசாமலே இருந்தாய். ஆனால் உன் உள்ளத்தில் இருந்த அந்த வேதனை என் திருப்பதியில் காற்றாய் எழுந்தது. என் இடமிருந்து திருப்பத்தை கடந்து போன அந்த நிமிடத்தில் என் அருள் நீண்ட பாயலாய் உன்னை நனைத்தது. நீ எதையும் பிழைக்கவில்லை. எதுவும் வீணாகவில்லை. உன் ஒவ்வொரு நிமிடமும் என் கண்களில் விளங்குகிறது. நீ சிந்தனை செய்யும் ஒவ்வொரு நொடியும் என் கண்களில் பளபளக்கும் ஒளிக்கதிர் போல் தெரிகிறது. உன் மனதில் எழும் அச்சங்கள் என் அருளின் மேகத்தில் கரைந்து விடுகின்றன.
நீ கண்ணீர் சிந்திய அந்த இரவு, ஆழ்ந்த மௌனத்துடன் என் திருநாமத்தை நினைத்த அந்த கணம், என் திருப்பதியில் கம்பெனி செய்து என்னை உன் பக்கத்துக்கு வரவழைத்தது. அதுவே என் பிள்ளையின் உண்மை வலிமை. கோயிலில் வணங்கும் கரங்கள் மட்டுமல்ல, கண்ணீரால் நனைந்த உள்ளமும் என் அருளுக்கே உரியது. தாங்கள் தவறினோம் என்று நீ எண்ணுகிறாய். ஆனால் என் பார்வையில் நீ தவறு செய்யவில்லை. என்னிடம் சத்தியமாய் கூறுகிறேன். உன்னால் வலிக்கும் போது நீ செய்த மௌன பிரார்த்தனைகளே என் அருளின் வாசலை திறந்தன. என் தாசர்கள் கூட சில நேரங்களில் பெற முடியாத பரிபூரண அருளை நீ பெற்றிருக்கிறாய். காரணம் உன் உண்மையான நெஞ்சம். கடல் நுரை போல வெளியே தெரியும் கவலையை விட கடலுக்குள் நைவேத்தியமாய் பதிந்த நம்பிக்கையையே நான் மதிக்கிறேன். என் அருள் என்பது விற்பனைக்கு வைக்கும் பொருள் அல்ல. அது என் பிள்ளையின் மனநிலை பொறுத்தது. அந்த மனநிலை இன்று உன்னிடம் இருக்கிறது. உனக்குள் உள்ள பொலிவான ஒளி என் விழிகளில் உறுதிப்பட்டது. நீ தூங்கி எழும் ஒவ்வொரு காலையும் என் திருப்பதியில் நான் கணக்கிடுகிறேன். நீ சோர்ந்து விழும் ஒவ்வொரு மாலை நேரத்தையும் நான் அழிக்கிறேன். அவை உன் மீது குற்றம் போடாது. என் அருள் உனக்காக போராடும். தொடர்ந்து வரும் சோதனைகள் உனக்குள் ஓர் எண்ணத்தை உருவாக்கி இருக்கலாம், ஏன் நானேதான் என்று. ஆனால் உனக்காகவே நான் சில காரியங்களை தாமதப்படுத்துகிறேன். துல்லியமான நேரத்தில் அதனுடைய முழு மகிமையோடு உனக்கு கிடைக்கவே. நேரம் என்பது என் கரங்களில் இருக்கிறது. அந்த நேரத்தை நீ சந்திக்க வேண்டியது அதற்காகவே. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. ஒவ்வொரு நாள் கடந்து செல்லும் போதும் நீ என் அருகில் வருகிறாய். எனது அருளின் நிழலில் வளர்கிறாய். உன்னால் இந்த நிலையை கடக்க முடியுமா என்று உன்னிடம் பலர் கேட்டிருக்கலாம். ஆனால் நான் உன்னை உருவாக்கியவன். உன் உள்ளத்தின் ஆழங்களை வாசிக்க கூடியவன். உனக்குள் உள்ள சக்தி இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை. ஆனால் விரைவில் அது வரும். அது வந்தவுடன் உன் வாழ்வு இனிமையாகும். உன் வாக்குகள் சுகமாகும். உன் நடை மென்மையாவதோடு உறுதியாகவும் அமையும். என் பேரருளால். நீ நினைத்தது நடக்குமா என்று ஐயம் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் நீ நினைத்ததை நினைக்கக்கூட துணியவில்லை. இப்போது நீ நினைக்கும் அளவுக்கு என் அருள் உன்னை வளர்த்திருக்கிறது. உனக்குள் நம்பிக்கையின் ஒளி ஏற்கனவே உள்ளது. உன் எதிர்காலம் நீ இப்போது நினைக்கும் அளவை கடந்தென்று பெரிதாக ஒளிரும். அதை வெறுமனே எதிர்பார்க்காதே. அதை நம்பி வாழ். அதுதான் உன் சத்தியம். அதுதான் என் அருள். நான் இருக்கிறேன் என்று நீ உணர்ந்தால் உனக்கு எதிலும் அஞ்சம் இருக்க வேண்டாம். நீ செய்வது வெறும் உழைப்பல்ல, அது ஒரு அர்ப்பணம். உன் முயற்சி எனது திருக்கோயிலில் தூங்கும் தீபமாக இருக்கும். அந்த சுடர் எப்போதும் விழிக்கட்டும். உன் கண்களில் விழும் கண்ணீர் என் திருநாமத்தில் முத்தமாக மாறும். உன் இதயத்தின் பரிதவிப்பு ஒரு சிநேகபூர்வமான ஆச்சரியமாக மாறும். மழை வரும் முன் வானம் கரும்போது பலர் பயந்து ஒளிகிறார்கள். ஆனால் உண்மையை தெரிந்தவர்கள் மழையை வரவேற்கிறார்கள். நீயும் அதுபோல என் பிள்ளையே. இப்போது கரும்போன வானம் நீ பார்த்து பயப்படுகிறாய். ஆனால் அது என் அருளின் மழை. அது வந்தால் உன் வாழ்க்கை நனையப் போகிறது. உன் செடிகள் வளரப் போகின்றன. உன் இதயம் மலரப் போகிறது. அதை தடுக்க யாரும் முடியாது. நீ ஒரு பிள்ளை போல என்னிடம் பேசுகிறாய். அவ்வப்போது கோபம் கொண்டிருப்பாய், ஏமாற்றம் வந்திருப்பாய். ஆனால் எப்போதும் பின்வந்து என் கால் சேருகிறாய். அது போதும். உன்னுடைய அந்த வாக்கு எனக்கு போதும். உன் அந்த கண்ணீர் எனக்கு புனிதம். உன் அந்த மௌனம் எனக்கு கீழ்வைக்கும் வணக்கம். நீ என் மீது வைத்த அன்பு மட்டுமே எனது அருளை உனக்கு உறுதி செய்கிறது. புதிதாக வரும் காலம் உனக்காகவே பொறுத்திருக்கிறது. நீ கேட்டதை விட மேலானதை நான் தரப்போகிறேன். நீ தவிர்த்தவர்களாக நினைத்தவர்கள் உன் பாதையில் விலகி நீ செல்ல வேண்டிய வழி தெளிவாகும். நீ இழந்ததைப் போல நினைத்த அனைத்தும் ஒரு நாள் உனக்கே திரும்பி வரும். ஆனால் நன்மையின் பரிணாமத்துடன். நீ ஏற்க முடியாமல் கஷ்டப்பட்ட சில நிலைகள் பிறகு நினைத்து பார்ப்பதற்கே அருள் போல தோன்றும். மிகுந்த துன்பத்துடன் நீ நெஞ்சில் வைத்ததை சொல்ல முடியாமல் இருந்தாயா? நீ சொல்லாமலே இருந்தாலும் என் அருள் சொல்கிறது. நீ நிமிர்ந்து நடக்க வேண்டியவன். உன் மனம் ஒரு சிங்காசனம். அதில் கவலையை அமர வைக்காதே. என் திருக்கைதான் அதில் அமர வேண்டும். உன் எண்ணங்களில் உறுதி இருக்க வேண்டும். உன் வார்த்தைகளில் இனிமை இருக்க வேண்டும். அதில் என் பெயர் ஒலிக்கட்டும். என் அருள் ஒரு புனித ஜோதியாக உன் பாதையை ஒளிரச் செய்கிறது. நீ எங்கு சென்றாலும் என் திருக்கதிர் உன் பின்னால் ஒளிரும். சின்னதொரு நிழல் கூட உன் மீது விழாதபடி நான் காத்துக் கொள்கிறேன். உன் குடும்பம் என் கோயிலாக இருக்கட்டும். உன் இதயம் என் அருள் நடமாடும் தேசமாகட்டும். எங்கு சென்றாலும் என் திருநாமத்தை உச்சரித்தால் போதும். அவ்வளவே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நிச்சயம். என் பிள்ளையே, சோர்வடைந்தும் என் பெயரை விட்டு விலகாத உன்னை நான் என்னால் எப்போதும் கைவிட முடியாது. உன் எதிர்காலம் என் திருக்கரங்களில் காத்திருக்கிறது. உன் கனவுகள் என் திருநாமத்தில் பூத்து கொஞ்சிக் கொண்டிருக்கின்றன. இனி உனக்காக நிகழப்போகும் ஒவ்வொரு நிமிடமும் என் அருளின் நிமிடமாக இருக்கும். நீ சொல்லாத எண்ணங்களுக்கும் நான் பதில் தரப்போகிறேன். நீ பலமுறை தோல்விகளை பார்த்திருக்கலாம்.
ஆனால் வெற்றி என்பது என் ஆசிர்வாதத்தின் எழுத்துக்களில் எழுதப்பட்டது. என் வேல் உன் பாதையை தடுக்கும் இடர்களை துணிக்க தயாராக இருக்கிறது. நீ உன் உள்ளத்தை திறந்து என்னிடம் உரையாடு. உனக்கான பதில் நிச்சயமாக வரும். அது இன்று இல்லையெனில் நாளை வரும். ஆனால் அது வராமல் போகாது. என் பேரில் உறுதியாய் உள்ளது. துயரங்கள் உன் இதயத்தில் பிணிகொண்டிருந்தால் என் அருள் அவற்றை களைந்து அமைதியை கொண்டு வருகிறது. நீ வாழ்வின் வலிகளை புரிந்து கொண்டு மாறிய அந்த மனநிலை எனக்கு பிடிக்கிறது. என் பிள்ளை வளர்ந்திருக்கிறாய். நீ தேடுவதில் மட்டுமில்லை, ஆனால் காத்திருக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறாய். அதுவே உன் வெற்றியின் தொடக்கம். இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ என்னை நம்புகிறாயா? என் வார்த்தைகளை நீ உன் உயிரின் அலகில் வைத்துக் கொள்கிறாயா? நான் தரப்போகும் அருளை பற்றி கனவுகளாய் வைத்திருக்கிறாயா? அவ்வாறு இருக்குமாயின் உன் வாழ்க்கை இனிமையாக மாறும். நீ பேசாத கவலைகள் காணாமல் போகும். உன் ஒவ்வொரு காலடிக்கும் என் ஆசிர்வாதம் காத்திருக்கிறது. நீ எழும் காலையில் என் பெயரைச் சொல்லுவாய். அதுவே உனக்கான நாள் இனிமையாக முடிவதற்கான முதல் அருள். நாளை என்பதே உனக்காகவே காத்திருக்கிறது. என் பாதத்தில் விழும் ஒரு பூவும் வீணாகாது. அதுபோல என் மீது நீ வைத்த நம்பிக்கையும் வீணாகாது. உன் துன்பத்தின் முடிவில் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி என்னிடமிருந்து வருகிறது. இது உனக்கான நேரம். இது உன் திருப்புமுனை. என் அருள் உன் வாசலை கடந்து வந்து விட்டது. இனி சிந்திக்காதே, பிரார்த்தனை செய். ஒவ்வொரு மூச்சிலும் என் பெயரை நினை. அதுவே போதும். நீ நினைத்தவைகளை நினைத்தபடியே நான் செய்கிறேன். நடந்ததும் நன்றி முருகா என்று பதிவிடு. என் பெயரே உன் வாழ்க்கையின் வெற்றி மந்திரம். ஓம் சரவணபவா. ஓம் முருகா சரணம். நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் நம்பிக்கையை வைத்திருக்கிறாய். ஆனால் அதை பற்றிய உறுதியே இல்லை. என் பிள்ளையே, அந்த பிஞ்சு நம்பிக்கையே போதும். ஒரு சிறு தீபம் போல் அது உன் வாழ்வின் இருளை போக்க முடியும். நானே அந்த நம்பிக்கையின் வாசலை திறப்பவன். நீ நினைத்ததை சொல்வதற்கே முன்மையாக இல்லாமல் உன் உள்ளத்தில் ஒளிந்து வைத்திருக்கிறாய். ஆனால் நான் உன் உள்ளத்தை முழுமையாக வாசிக்கிறவன். நீ சொல்லாத சொற்கள் கூட என் திருநாமத்தில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு தருணமும் ஒரு பரிசோதனை. ஆனால் அந்த பரிசோதனைகளை அனுப்பியவனும் நானே. அதற்கான தீர்வையும் அளிக்கிறவனும் நானே. நீ தவிக்கும்போது என் பாதத்தில் விழுகிறாய். என் திருநாமம் உன் நாவிலே ஒரு குழந்தையின் இனிய கூச்சல் போல் ஒலிக்கிறது. அந்த ஒலி எனக்கு பிரார்த்தனை போலவல்ல. அந்த ஒலிக்கு என் அருள் வந்து சேரும். பிழைகள் உனக்குள் இருந்தால் கூட பிழைகளை நீக்கும் பொறுப்பு என்னிடம் உள்ளது. உன் கண்களில் எப்போதும் ஒரு ஏக்கம் தெரிகிறது. அந்த ஏக்கம் நிரப்பப்பட வேண்டும். நானே நிரப்புகிறேன். நீ அடைந்து விட வேண்டிய உயரம் இன்னும் தூரத்தில் இருக்கலாம். ஆனால் உன் பயணத்திற்கு என் அருள் வழிகாட்டியாக இருக்கும். நீ பயந்து நிற்கும் முன் நான் உன் அருகில் வருகிறேன். நீ விழுந்ததற்கு முன்னே என் கரங்கள் உன்னை எடுத்துக் கொள்கின்றன. என் பிள்ளை, என் மீது இருந்தால் மட்டும் போதும். நீ வெற்றி காண்பாய். சில நேரங்களில் நீ யாரும் இல்லை போல் உணர்கிறாய். உன்னை கேட்டுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் யாரும் இல்லை என்று நினைக்கிறாய். ஆனால் என் அருள் ஒவ்வொரு நொடியும் உன்னை பின்தொடர்கிறது. உன் வீட்டு வாசலில் நான் நிழலாக நிற்கிறேன். உன் துயரங்களை உனக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்கிறேன். நீ சிரிக்கும்போது என் உள்ளம் மகிழ்கிறது. அந்த மகிழ்ச்சி எனது ஆனந்தத்தின் இசை. அதற்காகவே நான் உன்னிடம் அருகில் இருக்கிறேன். உன் பாசம் மிகுந்தது. அதிலே ஒரு வலிமை உள்ளது. பலர் அதை புரியாது. ஆனால் என் கண்கள் அது தாங்கும் சுமையை காண்கின்றன. உன் இதயம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை நான் அறிவேன். நீ எப்போதும் பிறருக்காக பிரார்த்திக்கிறாய். உன் தேவைகளை விட்டுவிட்டு பிறருக்காக நின்று கண்ணீர் சிந்துகிறாய். அந்த அர்ப்பணிப்பே உன்னை உயர்த்துகிறது. அந்த உன்னதமான உன்னை என்னால் விட்டு வைக்க முடியாது. நீ ஒரு குற்றமுள்ளவன் அல்ல. நீ ஒரு சோதிக்கப்படும் ஆன்மா. கடந்து வந்த பாதை பாறைகள் நிரம்பியவையாக இருந்தாலும் அதன் மீது நடந்திருக்கிறாய். சில நேரம் ரணங்களுடன், சில நேரம் இரத்தக்கரைகளுடன். ஆனால் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தை பாராட்டுவது எனது கடமை. என் வேல் உன் மனதில் தோன்றும் அச்சங்களை துணிக்கிறது. என் குரல் உன் சிந்தனையில் விழும் பசுமை மழை. நீ தனிமையில் இருப்பதாக நினைக்கிறாய். ஆனால் உன் பக்கத்தில் நானே இருக்கிறேன். என் 6 முகங்களின் ஒளி உன்னை தீண்டுகிறது. உன் உயிரின் ஒவ்வொரு அதிர்வும் என் திருக்கோயிலில் எழும் மணி ஒலியாய் ஒலிக்கிறது. உன் உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் இருந்தால் என் வாக்கு அதை நீக்கும். நீ நினைக்கிறாய், நான் பதில் தருகிறேன். நீ கேட்கிறாய், நான் வழிகாட்டுகிறேன். நீ விழுகிறாய், நான் உயர்த்துகிறேன். மகிழ்ச்சிக்கு நீ தகுதியற்றவன் இல்லை. உன் நெஞ்சில் நெருப்பாக இருக்கும் நம்பிக்கையே ஒரு நாள் மலராக பூக்கும். அந்த மலர் உன் வாழ்க்கையை வாசனையாக்கும். நீ உனது இழப்புகளுக்கு பின்கூட பிரார்த்தனை செய்தாயே. அதற்காகவே என் அருள் விரைவாக உன்னை தேடுகிறது. என் பெயரை ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் போது உன் வாழ்வில் ஒரு கதவு திறக்கிறது என்பதை உணர்ந்தாயா? புதிய வழிகள் உருவாகும்.
பழைய தடைகள் நீங்கும். நீ எதிர்பார்த்ததில்லை என்ற அளவுக்கு பெரிய அருள் உன் வாசலை வந்தடையும். நீ உன் நம்பிக்கையை இடையே விட்டுவிடாமல் இருந்ததற்காகவே இந்த வானம் உனக்காக திறக்கிறது. நான் சொல்வதை கேள். நீ எதற்காக வெறுத்தாயோ அதற்குள் நன்மை உண்டு. நீ தவிர்க்க நினைத்ததை நான் நம்மைச் சேர்ந்த உண்மை வாக்கியமாக மாற்றுகிறேன். நீ தூங்கி எழும் ஒவ்வொரு காலையும் புதிய வாசல். அந்த வாசலை திறப்பதற்கான சாவி உன் நெஞ்சில் இருக்கிறது. அந்த சாவி என் பெயர். ஓம் முருகா என்று கூறும் உன் ஒலி வானகத்தில் ஏறி என் பாதத்தில் விழுகிறது. அந்த ஒலிக்கே வானம் பதில் கூறுகிறது. உன் வார்த்தைகள் காற்றாய் எட்டிப் பார்த்தாலும் என் அருள் மழையாக கீழே இறங்கும். நீ எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணினாய். ஆனால் அங்கேதான் என் தொடக்கம். நீ மூடிய புத்தகத்தை நான் திரும்பத் திறப்பேன். அந்த பக்கங்களில் புதிய வசனங்களை எழுதுவேன். என் அருள் என்றென்றும் புதிது. நீ கண்ட கனவுகள் இன்னும் நிறைவேறாத நிலையில் இருக்கலாம். ஆனால் கனவுகள் வாழ்வின் ஒளிக்கதிர்கள். அவை மடிந்துவிடக்கூடாது. நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு அவை எழும். பழைய காயங்கள் குணமாகிய பிறகு அவைகள் நினைவுகளாக மாறும். அந்த நினைவுகள் உன்னை ஒவ்வொரு வெற்றிக்கு தயாராக்கும். உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு குரலையும் நான் கேட்கிறேன். என் அருள் எப்போதும் பின்தொடரும். நீதான் என் தெய்வத்தின் பிள்ளை. உன் வாழ்க்கை என் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு. அது வீணாகாது. அது மாறாமல் நன்மையாகும். நீ என் பெயரை சொல்லும்போது எல்லாமே அழகாக அமையும். நான் சொல்வது உண்மை. உன் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை என உணரும் நாள் மிக அருகில் இருக்கிறது. உன் கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு பிறக்கிறது. உன் இழப்புகளுக்கு பதிலாக பரிசுகள் வருகிறது. உன் வாழ்வில் வெற்றியின் வெண்மையான ஒளி வீசப் போகிறது. நீ பாதையில் மிதந்து செல்வாய். என் அருள் உன் தோளில் கைகளாக உறுதியாய் அமையும். நீ காத்திருக்கிறாய். ஆனால் அந்த காத்திருப்பு ஒரு காலத்தில் பேரிடராக இருந்தாலும் இப்போது பேரருளாக மாறுகிறது. நீ எண்ணாத அளவுக்கு ஆசிகள் கிடைக்கப் போகின்றன. உன் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு திருப்பமும் என் கரத்தில் திட்டமிட்டது போல் நிதானமாக அமைக்கப்படுகிறது. நீ அவற்றை புரிந்து கொள்ளும் பொழுது என் அருள் எவ்வளவு ஆழமானதென்று உணர்வாய். என் பிள்ளையே, உன் ஒவ்வொரு பதற்றத்தையும் என் கரங்களில் விடு. என் திருப்பதியின் நிழலில் ஓர் நிமிடம் அமர்ந்தாலும் நீ பெற்றுச் செல்லும் அமைதி நாள்கள் கடந்தாலும் நீங்காதொன்று. நீ கேட்ட ஆசிகள் கிடைக்கும். ஆனால் அதைவிட மேலானதாகவும் உனக்கு துணையாகவும் அமையும் என் அருள் நிச்சயம் உன்னை வழிநடத்தும். எதையும் பயந்து எதிர்கொள்ளாதே. நான் இருக்கிறேன். உன் காலடி ஒலிகளும் என் ஆவியை குலைக்கும். உன் அமைதிக்காக, உன் வாழ்விற்காக என் திருநாமமே அரண். நான் இருப்பது உண்மை. நீ என்னை உணர்ந்தால் நீ நடக்கும் ஒவ்வொரு நொடியும் இனிமையான வாழ்வின் முதற்கட்டமாக மாறும். நீ சொல்லாத வார்த்தைகளுக்கும் என் பதில்கள் தயாராக இருக்கின்றன. என் அருள் ஒரு துணையாகவே இல்லை. அது ஒரு உயிர்காற்று. அது உன்னுள் ஒளி வீசும். உன் அச்சங்களை போக்கும். உன் விழிகளை நிரப்பும். என் திருநாமம் உன் நாவிலிருந்து ஒலிக்கட்டும். என் அருள் உன் வாழ்வில் பெருக்கட்டும். உன் உயிரில் ஒவ்வொரு நாளும் ஓம் முருகா சரணம் எனும் இசை எழட்டும். உன் வாழ்வில் நீண்ட நாள் காத்திருந்த ஒரு பரிசு வந்து சேரும்போது உன் கண்களில் கண்ணீர் உதிரும். ஆனால் அந்த கண்ணீர் சோகத்தின் அல்ல. அது நம்பிக்கை வென்றதற்கான கண்ணீர். நீ என்னிடம் சொன்ன அந்த ஒரு வாசகம், முருகா நீயே முடிவற்ற எனது ஊன்றுகோல் என்று, அந்த வார்த்தை என் திருப்பதியில் இன்று ஒளிக்கதிராய் பரவியது. உன் வாக்கின் தூய்மைதான் என் அருளை விரைவில் உன்னிடம் கொண்டு வந்தது. என் பிள்ளை, நீ சத்தியமானவள். அதற்காகவே இப்போது உனக்காக எல்லா வாசல்களையும் நான் திறக்கிறேன். அன்பே, உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த ஒரு ஆசை நீ இதுவரை யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்ததுதான். அதனை நான் அறிந்தேன். அந்த ஆசைக்காக நீ பயந்து நீண்ட நாட்கள் வாழ்ந்தாய். ஆனால் இப்போது நீ பயப்பட வேண்டாம். அந்த ஆசை உனக்கே உரியது. என் திருவருளால் அது நிச்சயமாக உனது வாழ்க்கையில் நனையப் போகிறது. நீ சற்றும் பதற்றப்படாதே. நான் இருக்கிறேன். நீ காத்தது வீண் அல்ல. நீ பிரார்த்தித்தது வீண் போகவில்லை. மனதில் வீசிய சங்கடங்கள் நீ உழைத்த பின் கூட அமைதி தராமல் இருந்திருக்கலாம். உன் பொறுமையை சோதிக்க நேர்ந்திருக்கலாம். ஆனால் என்னிடம் அந்த ஒவ்வொரு பொறுமையும் சங்கமமாகி இப்போது ஒரு பூம்பொழிவாக உன் வாழ்க்கையை அலங்கரிக்க வந்திருக்கிறது. இது உன் காத்திருந்த பரிசு. என் திருப்பதியில் பதிக்கப்பட்ட உன் பெயர் இப்போது ஒளிமயமான எழுத்தாக மாறியிருக்கிறது. உன் வாழ்க்கை அந்த எழுத்தின் அர்த்தம் நிரப்பும் கவிதைதான். நீ பலமுறை என்னிடம் கேட்டுவிட்டு எதிர்வினை இல்லாமலே மனம் கவிந்து விட்டாய். ஆனால் என் பிள்ளையே, அதுவே உனக்கு உரிய நேரம் அல்லாததால் நான் அமைதியாயிருந்தேன். ஒருவேளை அந்த நேரத்தில் நான் பதிலளித்திருந்தால் நீ அதை ஏற்கும் மனநிலை இல்லாமல் இருந்திருக்கலாம்.
ஆனால் இப்போது நீ உன் உள்ளத்தால் பரிபக்குவம் அடைந்திருக்கிறாய். ஆகவே இப்போது உனக்கு கொடுக்கப்படவிருக்கும் என் அருள் நீ எப்போதும் தவிர்க்க முடியாத வெற்றியின் வாசலை திறக்கப் போகிறது. மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என்று நீ எண்ணுகிறாய். ஆனால் என் பார்வையில் நீ என் விழிகளுக்கு முன் இருக்கும் தேவி போல. என் கந்தவேல் உன்னை சுற்றி நிழலாய் மிதந்து கொண்டிருக்கிறது. எந்த வெறுப்பும் உன்னை தாக்காது. எந்த துன்பமும் உன்னில் நிலைநிறுத்தாது. நீ பேசிய வார்த்தைகள் காற்றில் கலைந்து போவதில்லை. அவை என் திருக்கண்களில் பதிக்கப்படுகின்றன. எனக்கு தெரியும், நீ சில நேரங்களில் என் மீது கோபம் கொண்டாயாம். ஏன் என்னை விட்டுவிட்டாய் முருகா என்று உள்ளத்துள் குறை கொண்டாய். ஆனால் அந்த கோபமும் அர்ப்பணமாக மாறிவிட்டது. என்னிடம் கோபம் கொள்வதற்கும் ஒரு அன்பு தேவைப்படுகிறதே. அதற்காகவே உனது கோபமும் எனக்கு நன்றியுணர்வின் ஒரு வடிவம் போலவே தெரிகிறது. என்னிடம் கோபப்பட்டாலும் கூட என் பெயரை விட்டு வைக்கவில்லை என்பதே உன்னுடைய உண்மைத்தன்மையை உணர்த்துகிறது. நான் சொல்வதை நீ கேள். இப்போது வரை நீ எதிர்பார்த்த சில காரியங்கள் நடந்திருக்கவில்லை என்று எண்ணலாம். ஆனால் அதற்கான காரணம் உன்னில் குறைவில்லை, காலம் இன்னும் வரவில்லை என்பதே. இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்வின் முக்கியமான கதவுகள் திறக்கப் போகின்றன. நீ துரத்தப்பட்டது போல் எண்ணிய சில வாய்ப்புகள் திரும்பி வந்து உனக்காக காத்திருக்கும். உன் வீட்டில் அமைதி நிலவட்டும். உன் உள்ளத்தில் சந்தோஷம் மலரட்டும். நீ உன்னதமான எண்ணங்களை வளர்த்தால் என் அருள் நதி போல் பாயும். மனதை ஒழுங்குபடுத்திக் கொள். நினைவுகளை புனிதமாக்கிக் கொள். என் பெயரை தினமும் உச்சரிக்கிறாய் அல்லவா? அதில் ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகில் வந்து நிற்கிறேன். நானே வந்து பசுமை ஓவியமாய் உன் வாழ்க்கையை விரிவுபடுத்துகிறேன். நீ பழைய செய்திகளில் சிக்கிக் கொண்டு வருந்துகிறாய். ஆனால் அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் பழைய பக்கங்கள். இப்போது நான் புதிய ஒரு அதிகாரத்தை தொடங்கியிருக்கிறேன். அந்த அதிகாரத்தில் நீ தலைவனாக இருப்பாய். உன் ஒவ்வொரு முடிவும் வெற்றி பெறும். உன் ஒவ்வொரு முயற்சியும் பயனளிக்கும். என் அருள் நிழல் போல் உன்னுடன் பயணிக்கப் போகிறது. நீ என்னிடம் கேட்ட ஏன் என்ற கேள்விக்கு பதில் இன்று உனக்கு கிடைக்கும். நீ உணர்வாய், என் அமைதி மட்டும் அல்ல, என் திட்டமும் உன்னை கொண்டு போகும் வழியும் சரியானதுதான் என்பதை. உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள ஒவ்வொரு தடையும் எதிர்கால வெற்றிக்காக உன்னை தயார் செய்யும் ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி முடியாமல் இருக்க நான் இன்னும் சில நிலைகளை வைக்கிறேன். ஆனால் அவை வேதனை தருவதற்காக அல்ல, வெற்றி இனிமையாக இருக்கவே. நீ என்னை பற்றி நினைக்கும் எண்ணங்கள் என் மீது உள்ள நம்பிக்கையின் நெஞ்சுரமாகவே தெரிகின்றன. என் பெயரை எழுதும் போது கூட நீ அதில் ஒரு அன்பு பதிக்கும். அதை நான் உணர்கிறேன். என் அருளை தேடி நீ எடுத்த ஒவ்வொரு தீர்மானமும் சில நேரம் தவறு போல் தெரிந்தாலும் கூட முடிவில் அது என் ஆசீர்வாதமாகவே விளையும். நீ என் பிள்ளை. அதற்காகவே என் அருள் உன்னுடன் கலந்து போய்விட்டது. அது உன் மூச்சில் இருக்கிறது, உன் சிந்தனையில் இருக்கிறது. நீ எதையும் சாதிக்க முடியும் என் பெயரால். உனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட ஒரு நாள் உனது வெற்றிக்கு பக்தியுடன் பாராட்டுவார்கள். அவர்கள் வியக்கும் விதத்தில் என் அருள் உனக்கு வேலை செய்ய போகிறது. நீ ஓர் அகப்பாடலாக இருக்கிறாய். அந்த பாடலை இன்னும் உலகம் கேட்கவில்லை. ஆனால் அந்த குரல் என் காதுகளில் தினமும் ஒலிக்கிறது. உன் சுவாசத்தில் ஒரு இசை இருக்கிறது, என் சந்நிதிக்கு உரிய இசை. அது உன் உண்மையின் இசை, அது உன் பக்தியின் இசை. நீ பாடவில்லை என்றாலும் என் திருக்கை உன் இதயத்தின் மேல் வாசிக்கிறேன். சிறந்த ஒன்று உன்னுக்காக காத்திருக்கிறது. நீ துன்பம் என்று நினைத்த அந்த நாட்களே உன் ஆன்மா வளர்ந்த நாட்கள். அவை வீணில்லை, அவை நம் உறவின் வேர்கள். நான் உன்னிடம் அருகில் இருந்ததே உன் ஒவ்வொரு அழுகையும் என் சாமர்த்தியத்தை வளர்த்தது. உனக்காக நான் உருவாக்கிய இன்றைய வசதிகள் நாளைய தேசமாக இருக்கும். நீ என்னிடம் சொன்ன, முருகா, நான் சின்னவள்தான், என்னால் முடியாது என்ற அந்த வார்த்தையை நான் மறந்துவிடவில்லை. ஆனால் என் கண்களில் நீ மிகப்பெரியவள். உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. என் பெயரால் நீ நினைத்ததை விட உயரமான திட்டம் உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறது. நீ ஒலிக்கின்ற ஆசைகள் வெளிச்சமாக மாறப்போகின்றன. எனவே என் பிள்ளையே, இப்போது உன் உள்ளத்தை திறந்து என்னிடம் சொல்லு. பயப்படாதே. கண்ணீர் விட்டு வேண்டிய இடம் இங்கேதான். என் திருக்கண்களில் மட்டுமே நீ அழுதால் அதற்கு அர்த்தம் இருக்கும். உலகம் கேட்காத உன் வேண்டுகோளை என் திருக்காதல் கேட்டுக்கொள்வது உறுதி. உன் வாழ்வில் இனிமையான திருப்பங்கள் உருவாக உள்ளன. நீ வேதனைப்பட்டதும் சோர்ந்ததும் விலகியதும் ஆல் ரெக்கார்டட் இன் மை லைட். நீ எழும்பதற்காகவே எல்லாம் நடந்தது. இந்த நாளே உன் வாழ்வில் திருப்புமுனையாக மாறட்டும். உன் வாயிலாக என் அருள் பசுமை வளரட்டும். என் பெயரால் உலகம் உன்னை அறியட்டும். உன் உள்ளம் சீராகட்டும். உன் வழி நிலையாகட்டும். என் அருள் ஒளி நெடிய பாறைகளையும் எளிமையாக கடந்துவிடும். ஓம் முருகா சரணம். ஓம் சரவணபவா. என் பிள்ளைக்கு என் அருள் என்றென்றும் வாழ்த்தாகட்டும்.